கால்சியம் சத்தும் நார்ச்சத்தும் நிறைந்த பிரண்டையை வச்சு பிரண்டை துவையல் தான் செய்ய போகிறோம். கால் வலிக்கும் மூட்டு வலிக்கும் சிறந்த ரெமெடி. இது நம்ம டைஜஷன் பவரையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. பிரண்டையில் இந்த மாதிரி இருக்க நாரெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நாரெல்லாம் சுத்தமாக எடுத்துடணும். 4 வரமிளகா, அதுக்கப்புறம் ஒரு சில் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், 10 பல் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் 4 பல் பூண்டு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதுக்கு புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அப்போ தான் துவையல் டேஸ்டியாக இருக்கும். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம கரெக்டாக எடுத்து வச்சாச்சு. கடாயில் கொஞ்சம் லைட்டாக நல்லெண்ணெய் விட்டு முதல்ல பிரண்டையை நல்லா வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் நல்லா வதக்கிட்டு இப்போ வரமிளகாயையும் பூண்டையும் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தையும் தேங்காயையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க நம்ம ஆல்ரெடி லைட்டாக வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா பிரண்டையை, அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் புளியையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் எப்பயும் கல் உப்பு தான் சேர்ப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு அப்புறம் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு பிரண்டை துவையல் ரெடி ஆகிடும். நான் இன்றைக்கி மாப்பிள்ளை சம்பா அரிசியை வச்சு கஞ்சி ரெடி பண்ணி இந்த துவையலை வச்சு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.